கவிகளை நிறைய வைத்த என்னை உன்னுள் உடைய வைத்த என் செந்தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல்செரலூர் கூட்டுரோட்டில் கள்ளக்குறிச்சியின் கலங்கரை விளக்கம் ரிஷிவந்தியத்தின் வரலாறு அண்ணன் வள்ளல் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் ஆணைக்கு இணங்க அனைத்து ஒன்றியங்களிலும் இன்று அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட சொல்லி ஆணையை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் தளபதி அவர்கள். அதற்கு ஏற்ப சங்கராபுரம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக மேல்செரலூர் கூட்டுரோட்டில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும் ஒன்றிய துணைப் பெருந்தலைவர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள், இடைக்கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் தளபதி அவர்கள் இந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறார். இந்த நாளில் அண்ணன் அம்பேத்கர் பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமையாக நான் கருதுகிறேன். பொதுவாக அம்பேத்கரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அம்பேத்கரை சொல்லுகின்ற பொழுது புரட்சியாளர் என்ற வார்த்தையை சொல்லி நாம் சொல்லுகிறோம். அம்பேத்கர் ஒரு புரட்சியாளர், சீர்திருத்த செம்மல். ஒரு சமூகம் இழிவை சுமந்திருக்கிறது, ஒரு சமூகத்துக்கு இழிவு ஏற்படுகிறது, ஒரு சமூகத்தில் நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கிறது. அந்த இழிவுகள் எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அதை அந்த சமூகத்துக்குள்ளே இருந்து அதை சரி செய்ய முயற்சி பண்றவன் சீர்திருத்தவாதி. சமூகத்துக்குள்ளே இருந்து சீர்திருத்தம் பண்ணணும். அவர் சீர்திருத்தவாதி. ஆனால் ஒரு நாளும் அம்பேத்கர் அவர்களை சீர்திருத்தவாதியாக சொல்ல முடியாது. அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை, அதை உடச்சி எடுத்து கலாச்சிருவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு இந்து மதம் என்ற ஒரு மதம் தான் இப்ப சாதியை பார்ப்பனை இந்து மதம் என்று ஆங்கிலேயர்களால் கூறப்பட்ட இங்கிருந்த 3000 ஆண்டுகளாக இந்த மக்கள் வாழ்ந்துகின்ற மக்கள் வெவ்வேறு கடவுள்களை வணங்கி வெவ்வேறு மதங்களாக கௌமாரம், சைவம், வைணவம் மதங்களாக பிரித்திருந்து வாழ்ந்து வந்து இந்த இழிவுகளை போக்குவதற்கு இங்கிருந்து மதவாதிகள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இப்படிலாம் செய்யக்கூடாது, சாதி இருக்கக்கூடாது, ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, அடக்குமுறை இருக்கக்கூடாது, பெண்ணை தீண்டாமையா பார்க்கக்கூடாது, பெண்ணை வந்து பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, பெண்ணை அடிப்படையில் தான் கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு இந்த மதத்திலிருந்து சில சீர்திருத்தவாதிகள் போராடினார்கள். அவர்கள் போராடியதற்கும் அண்ணல் அம்பேத்கர் போராடியதற்கும் வேறுபாடுகள் சொல்லணும். அவர் என்னென்னலாம் வேணும்னு சொல்றாரோ இதெல்லாம் வேணாம்னா எனக்கு இந்த மதமே வேணாம் அப்படிங்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நான் பிறக்கின்ற பொழுது ஒரு இந்துவாக பிறப்பேன், ஆனால் மறைகின்ற போது ஒரு இந்துவாக மறைய மாட்டேன். என்னன்னா எனக்கு அவ்வளவு விதிகளை இந்த மதம் எனக்கு செய்திருக்கிறது என்று அவர் பட்டியலிட்டு புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம மதம் இந்த மக்களை செய்திருக்கின்ற இழிவுகளாக. அதனால்தான் அவர் இறக்கின்றதுக்கு ஒரு 6 மாதம் ஒரு வருடத்துக்கு முன்னதாக எண்ணற்ற மக்களோட லட்சக்கணக்கான மக்களுடன் பௌத்த மதத்தை தழுவி பௌத்த மதத்துக்கு மாறினார். எனவேதான் அவர் புரட்சியாளர். இப்ப பெண்ணுக்கு பெண்ணை வந்து வேலைக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா, பொண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா 1954ஆம் ஆண்டு நேரு அமைச்சரவையில் அப்படி ஒரு இந்து திருத்த சட்டத்தை கொண்டு வரார். பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு 1954 கொண்டு வரார். அப்போது இருந்த சனாதன இந்துக்கள், அந்த காங்கிரஸ் கட்சியில சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவன் என்ன பண்றான், அப்படிலாம் கொடுக்க கூடாதுங்க, அப்படிலாம் பொம்பளைக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு 1954 சொல்றாரு. 54 சொன்ன உடனே இயல்பா நம்ம என்ன பண்ணுவோம், அமைச்சராக இருக்கிறோம், இந்த பதவியை காப்பாற்றணும், இந்த பதவியை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லா மனிதனும் இருப்பாரு. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் எப்ப என்னால நான் நினைச்ச இந்த பில்லை நான் பாஸ் பண்ண முடியல, எனக்கு இந்த பதவி தேவையில்லை என்று தூக்கி எறிந்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர். அதனால தான் அவர் புரட்சியாளர். அப்படிப்பட்ட புரட்சியாளருக்கு பிறந்த நாள் என்று அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் படித்துக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு பண்ணுகிறேன். நம்ம கையில மொபைல் போன் இருக்கு, அந்த மொபைல் போனை வச்சு நம்ம என்னென்னமோ பாட்டு பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த மகத்தான தலைவரை பற்றி எண்ணற்ற செய்திகள் அந்த வலைதளத்துல பூச்சி கிடக்குது. அந்த செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு இந்த நாடு இப்படி இருந்துச்சு, இந்த நாட்டின் மேம்பாட்டுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும், அவர் ஒரு சமூகத்தை சார்ந்ததால் என்றால் அந்த சமூகத்தை சார்ந்தவன் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தக்காரர் என்று, அவர்களுக்காக தான் அவர் பாடுபட்டார் என்றும் ஒரு தவறான பேட் இம்ப்ரெஷனை, ஒரு தவறான புரிதலை உருவாக்க செய்யப்பட்டது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஒரு நாளும் அப்படி அடக்கி பார்த்து விட முடியாது. அண்ணல் அம்பேத்கர் அவர் செய்த சாதி இழிவு, பெண்ணிய அடிமை, அவர்களுக்கான உரிமை எல்லாத்துலயும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு அம்பேத்கர் நடத்தினா ஒரே ஒரு வெள்ளக்காரனே ஷெட்யூல்டு காஸ்ட் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போனதுனால அதோட நிறுத்திட்டு போயிடலாம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் சட்டம் எழுதுகின்ற போது பிற்படுத்தப்பட்ட பிசிக்கு இடஒதுக்கீடு எழுதியிருக்கிறார். அதுல
பெண்களுக்கு என்னென்னலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களை என்னென்னலாம் மேம்படுத்தப்பட வேண்டும், பெண் அடிமைக்கு என்னென்னலாம் உறுதுணையாக இருக்கிறது என்பதற்கெல்லாம் இந்த அனைத்து தடைகளையும் உடைத்து பெண் இந்த நாட்டில் நல்ல சமுதாயத்தில் வாழ வேண்டும், இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று என்னென்ன திட்டங்களை தீட்ட வேண்டுமோ அதெல்லாம் தீட்டி சட்ட புத்தகத்தில் எழுதி அதை பின்பற்ற வைத்து இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அண்ணல் அம்பேத்கரின் பணி இன்றியமையாதது. அவருடைய பிறந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து அவரின் கருத்துக்களை நாம் உள்வாங்கி அவர் கருத்துக்கள் படி வாழ்ந்து இந்த சமுதாயத்தை நல் சமுதாயமாகவும் இந்த சமுதாயம் மேம்படவும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அசோக்குமார் அவர்கள் உரையாற்றுவார்.